ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக அதை சேர்த்து வைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில், அடுத்த வசனம் சொல்லுகிறது 37ஆம் வசனம், விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் என்று ஒருவன் என்று சொன்னது இதிலே விளங்கும். அப்படி என்றால் நாம் அநேகர் என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய காரியத்தை செய்கிற நான், தேவனுக்காக நன்மை செய்கிற நான் அதன் பலனை அடையவில்லை. ஒருவர் எனக்கு என்னிடத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள், நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு ஒரு சின்னதா, அதாவது அந்த டிவியினுடைய விலை ரொம்ப கம்மி, அதை அமேசான்ல இன்னும் குறைத்து அதை வாங்கி நாங்கள் அந்த ஊழியத்துக்கு கொடுத்தோம். ஆனால் எங்க வீட்டுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவியை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். நாங்க இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுத்தோம், எங்களுக்கு இத்தனை லட்சம் எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசித்தது உண்டு, ஆண்டவர் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நடத்துறாரு, நீ 1 கொடுத்தா 100 தர்றதுக்கு? ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு என்ன இல்லாமல் ஆண்டவருக்கு வட்டிக்கு கொடுக்குற மாதிரி, இங்க நான் கொடுத்தா எனக்கு இது வரும், இது எனக்கு வரணும், வரலன்னா ஆண்டவர் இதை என்னை ஏற்றுக்கொள்ளல. அப்படி இல்லை. இந்த வேத வசனத்தை நன்றாக கவனிங்கள். விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவர்கள் கூலியை நித்திய ஜீவனுக்காக சேர்த்து வைக்கிறார்கள். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அதன் பிரதிபலன், அதன் கூலி, அதன் வரவு எங்கே இருக்கும் என்றால் நித்திய ஜீவனில் இருக்கிறது. ஆனால் நாம் பலர் என்ன யோசிக்கிறோம்? நான் விதைக்கிறேன், நான் அறுக்கணும். நான் 100 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்தா எனக்கு 10,000 வரணும். 1000 கூட கிடையாது, 10,000 எனக்கு வரணும். அப்பதான் கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறேன். 100 மடங்கு 100 ரூபா கொடுத்தா எனக்கு 10,000 வரணும். அப்ப என்ன வட்டி கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட? ஒரு ஆண்டவர் சொல்ற, இந்த ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுத்தான், அது நித்திய ஜீவன்ல சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சிறையிலிருந்து என்னை பார்க்க வந்தேன், வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தப்பா. அப்பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, எங்கப்பா வந்தோம்? உம்மை பார்க்க எப்படி வந்தோம்? இந்த சிறியாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது எனக்கு செஞ்சீங்கப்பா. அதுதான். நாம் சில நேரங்களில் தேவனுடைய ஊழியத்துல முன்னின்று சில காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அதற்கேற்ற வரவு, அதற்கேற்ற பிரதிபலன் நமக்கு இல்லை என்று நாம் நினைக்கிறோம். தவறான முன் உதாரணங்கள். சில ஊழியக்காரர்கள் இப்படி ஏமாற்றியே ஜனங்களை கொள்ளையடிக்கிறார்கள். அது யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ இந்த ஊழியத்துக்கு கொடுத்தால் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அள்ளி கொடுப்பார். நிச்சயம் கொடுக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் ஊழியத்திற்கு, இந்த ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமானால் 1 பைசா கொடுக்க வேண்டும் என்றாலும் தேவன் அனுமதித்தால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இல்லை என்றால் கொடுக்க முடியாது. ரிட்டர்ன் வரும். நான் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தா எனக்கு ரிட்டர்ன் வரும். கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்க மாட்டார்.
அந்த பலன்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆலயத்துக்கு இப்ப நம்ம நடைமுறையில வருவோம். நமக்கு ஒருவர் பழைய அவர் பயன்படுத்தி துருப்பிடித்து பின்றி போன ஒரு பொருளை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தால் அதை என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவரை எப்படி பார்ப்போம்? அப்படிதான் கர்த்தர் பார்ப்பாரு. அப்படிதான் பார்ப்பாரு. சபைக்கு ஒரு சமயம் நாங்க அந்த பழக்கமே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது சர்ச்சுக்குள்ள அதெல்லாம் அந்த பழக்கமே கிடையாது. அப்ப உடஞ்சி போய் துரு பிடிச்சி போய் பிஞ்சு போன உடனே பாதி இருக்கு பாதியை காணோம், சர்ச்சுக்குள்ள வைங்க. எனக்கு அது தெரியாது. நானும் கொடுத்துட்டு விசுவாச பிள்ளைகள் அதை கைட்டி திறந்து பார்த்தாக்கா அதில் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. அதெல்லாம் கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டி அதை சரி பண்ணி வைத்து விட்டார்கள். அப்புறம் சொன்னாங்க, பாதியை காணலாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுதான் சரியில்லை, ஏன் வச்சிங்க? நாளைக்கு நீங்கள் இப்போவே அதை ரிமூவ் பண்ணிடணும், வேண்டாம். தேவ சமூகம் அவர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். சர்வ வல்லவருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டியது என்ன? உகந்தது, நேர்த்தியானது, முதன்மையானது. நம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது முதன்மையானதை கொடுக்க வேண்டும். அதன் பிரதிபலன் தான் அங்கே நித்திய ஜீவனில். சிலர் எதையாவது ஒன்றை யாருக்காவது கொடுத்து விட்டு சபைக்கோ வேற ஏதோ ஊழியத்துக்கோ வேற எதுக்கோ ஒன்றை கொடுத்து விட்டு மோளம் எடுத்து அடிப்பார்கள். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், ஐயோ அப்போ அப்போ என்று கூவிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி நீ தெரியும்படி செய்தால் உன் பலனை அப்பொழுதே அடைந்து தீர்ந்து ஆகிவிட்டது. அப்ப நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? நீங்கள் ஆண்டவருடைய காரியத்திற்காக செய்கிற ஜெபங்களா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷமா இருக்கட்டும், அல்லது காணிக்கையா இருக்கட்டும், அல்லது தசோபாகமா இருக்கட்டும், அல்லது வேற என்ன நிலையா இருந்தாலுமே அவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக நான் செலுத்துகிறேன் என்ற உணர்வோடு நாம் செலுத்தும் பொழுது அது எங்கே போய் சேர்க்கப்படும் என்றால் அது நித்திய ஜீவனிலே அது சேர்க்கப்படும். அதனால ஆண்டவர் 3 புத்தகங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். நம்ம நியாயந்தீர்க்கப்படும் போது 3 புத்தகங்கள் அங்கே இருக்கும். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று பிரமாணங்களை கொண்டிருக்கிற வேத புஸ்தகம், 3வது ஞாபக புஸ்தகம். இந்த 3ஐயும் அங்கே திறக்கப்படும். அப்ப ஆண்டவருக்காக செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் வைக்கும்படி நித்திய ஜீவனுக்காக அதை சேர்த்து வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவரா இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்கிறது, ஆண்டவருக்காக செயல்படுகிறது, ஆண்டவருக்காக துதிக்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, இது ஆண்டவருக்காக செய்யும் பொழுது மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், கர்த்தர் என்கிட்ட தான் சொன்னார், இதை செய்ய சொன்னார், இதை செய்ய சொன்னார், ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, அப்பவே முடிஞ்சிச்சு. ஐயோ இவங்க இவ்வளோலாம் செய்யறாங்களா அப்படின்னு எல்லாம் ஆன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அங்க நித்திய ஜீவன் அங்க ஒண்ணு இருக்காது, எம்டியா இருக்கும். வெசல் எம்டி. இப்ப நாம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவருக்காக நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தை நான் கண்ணீர் வடிக்கிறேன், இதெல்லாம் கணக்குல இருக்குமா? இருக்கும். கர்த்தர் இதெல்லாம் கணக்குல வைத்திருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதபடி நீங்க தைரியமுடையவர்களாய் தேவனுக்காக எழும்பி நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதையெல்லாம் உங்களுக்காக ஞாபகத்தில் வைத்திருப்பார். அது நித்திய ஜீவனுக்காக அந்த பலன்கள் சேர்த்து வைக்கப்படுகிறது. மறந்து போய் விடாதீர்கள்.
நாம் செய்கிறதை வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறார். ஊரெல்லாம் மோனடிச்சு தெரிய சொல்லல. அப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்று மனம் திரும்புங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும், சில உபவாசம் பண்ணுவாங்க, உடனே சொல்லிடுவாங்க, ஐயா 3 நாள் உபவாசத்தில் இருக்கிறார், அம்மா 3 நாளில் உபவாசத்தில் இருக்கிறார்கள். ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், ஐயா அவங்க உபவாசம் பண்றாங்க. அந்த பலன் அப்பொழுதே முடிந்து விட்டது. நீ உபவாசம் பண்ணுகிறது உனக்கும் தேவனுக்கும் தெரிய பண்ணு, அதன் பலன் பெரியது. நீ கொடுப்பது உனக்கும் தேவனுக்கும் தெரிய பண்ணு, அதன் பலன் பெரியது. சில நேரங்களில நம்ம சிலருக்கு பொருள் வாங்கி தருவான். என்ன பொருள் வாங்கி தருவான்? பிளாஸ்டிக் டப்பாவா இருந்ததுன்னா அல்லது பேண்ட் ஷர்ட்டா இருந்ததுன்னா நேர்த்தியானதை நாம் வாங்கி கொடுக்க விரும்புவோம். நம்ம இடத்துல எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். கர்த்தர் சொல்லிட்டான். சிலர் இருக்காங்க, இந்த பை 1 get 1 ஃப்ரீன்னு ஒன்று போடுவான். அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த மாதிரி இடத்துல வாங்கி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நான் தான் இதை செய்தேன், நான் தான் அதை செய்தேன். கர்த்தர் சொல்லுவார், அதெல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு. பூமியிலே பரலோகத்துக்கு நீ போகும்போது உன் பக்கெட் எம்டியா இருக்கும், பாக்கெட் எம்டியா இருக்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே இருக்காது. கர்த்தர் சொல்ல, எல்லாத்தையும் தான் கீழே டமார் அடிச்சு முடிச்சிட்டே, மோளம் அடிச்சுட்டே. சிலர் உண்மையாய் கொடுக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இந்த செய்தி, அவர்களுக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சிலர் கொடுப்பார்கள், வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது. ஆனால் அவங்க நினைப்பாங்க, ஆண்டவரே உமக்குத்தான். அவங்க அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க, உமக்குத்தான். ஆனா ஆண்டவர் சொன்னார், மகளே மகனே, நீ எனக்காக கொடுக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஜெப நேரத்தை கூட, வேத வாசிப்பை கூட, உபவாசத்தை கூட, காணிக்கை கூட, தசபாகத்தை கூட, நீ ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட, எல்லாவற்றையும் நித்திய ஜீவனுடைய பலனை நான் சேர்த்து வருகிறேன். அங்கே அந்த பலன் பூர்ணமா இருக்கும், அங்கே அந்த பலன் அதிகமா இருக்கும். அதனால இங்க நம்ம பலனை அடைய வேண்டும் என்று விரும்பாமல் தேவனுக்காக செய்கிற எல்லாவற்றையும் நித்திய ஜீவனில் அவைகள் பலனாக இருக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. இதை இயேசு சொன்னார். அதை நாம் விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். நாம் கொடுப்பது யாருக்கு என்றால் தேவனுக்கு. நேரம் கொடுத்தா தேவனுக்கு, வேதத்தை வாசித்தா ஆண்டவருக்காக, நான் உபவாசித்தா ஆண்டவருக்காக, நான் காணிக்கை கொடுத்தா ஆண்டவருக்காக, நான் தசமாக கொடுத்தா ஆண்டவருக்காக, நான் பெரிய காரியங்களை செய்தா அது தேவனுக்காக. அதை அவர் அங்கீகரிக்கிறார் என்கிற உணர்வு மட்டும் நமக்கு இருக்கணும். மனுஷன் முன்னாடி போய், நான் இவங்களுக்கு இதை செய்தேன், நான் அவங்களுக்கு அதை செய்தேன், நான் இப்படி கட்டினேன், நான் தான் அந்த வீட்டை கட்டி கொடுத்தேன், நான் தான் அந்த சர்ச்சை கட்டி கொடுத்தேன், நான் தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ தானே, இங்கே எல்லாம் உனக்கு முடிஞ்சிச்சு போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. வேறு ஒன்றும் கிடைக்காது. ஏமாந்து விடாதீர்கள். மற்றவருடைய விளம்பரங்களை, மற்றவருடைய பேச்சை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் பலன் நித்திய ஜீவனில் அது சேர்த்து வைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறதை கவனித்து நில்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. ஆமே.